இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிந்து பைரவி சீரியலோட ஜான்வரி 23 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து வந்து சிவாவுக்கு வந்து நலங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எதுக்குடா அப்படின்னு பார்த்தோம்னா, நீ தான் ஏதோ லவ் பண்ணுறாம உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆமாம் அதை எப்படி நீ கேட்ட, நீயும் உங்கள் அம்மா பேசினதை நான் ஒட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் கேட்டுட்டு அவள் சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், அவங்க அம்மா வராங்க வந்து, அதாவது சிவாவோட அம்மா வந்து, இங்கே என்னடா பண்ணுற, போ அங்கே உன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சோன்னே, அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காலில் விழுந்துட்டு இருக்கா. இவ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்ம காலில் விழுந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு இருக்க. ஆறுமுகத்துக்கு கல்யாண மேடையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகிற நேரத்தில் வந்து ஒருத்தர் வராருப்பா, சம்பத் வராரு, யாரையோ கூட்டிகிட்டு வராரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பொண்ணோட அண்ணன் மிலிட்ரியில் இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த அண்ணன் நான் தான். இவன் சம்பத்து என் சொந்தக்காரன் தான். இப்போ என்ன பண்ணுற, உன் தங்கச்சியை சம்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற, அப்போ தான் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவாட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து சிவா வந்து, நீங்கள் அந்த பொண்ணோட அண்ணன்னே இப்போ தான் தெரியும், சம்பத்துக்கெலாம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லிடுறான். இருந்தாலும் வந்து அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆறுமுகமே வந்து கேட்டப்ப, அவங்க பிரச்சனை நடக்குதுப்பா, என் தங்கச்சியை வந்து எங்கள் தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவன்ட்ட வந்து எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணமே எனக்கு வந்து வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடறான். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணே வந்து, நீ வந்து என் கழுத்தில் தாலி கட்டணும், நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, எங்கள் அண்ணனுக்கு சம்பத் அண்ணனுக்கு நீ வந்து உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படிப்பட்ட கல்யாணமே வேண்டாம், எர்ரா அருவாளை இவங்க 3 பேரையும் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, கேஸை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ அதெல்லாம் வந்து சீனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லப்பா, இந்த கல்யாணம் தானே வேணாம் வேணாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ கல்யாணம் நடக்கலை. ஆறுமுகத்துக்கு அந்த கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. ஆறுமுகத்துக்கு கல்யாணம் நின்னதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து காயத்ரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு பொண்ணு வந்து நான் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டிருப்பேன், அதெல்லாம் நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத, நீ பண்ணது ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி, உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு சும்மா விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து அவன் தங்கச்சி ஆறுமுகம் வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு இருக்க. இன்னொரு சைடு வந்து சிந்து பைரவி வீட்டில் வந்து சிந்துவோட அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு, என்ன இப்படி ஆயிடுச்சு, சரி இதுக்கு எதாவது பண்ணுமே, என் கூட படித்த ஃப்ரெண்டாமே எவ்வளோ சிநேகிதன் தெரியுமா, அவன் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவரு வந்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் பைரவி வந்து எக்ஸாம்ஸ்க்காக வந்து இன்டர்வியூக்காக வந்து கிளம்பிட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்க. அந்த டைம்லன்னு பார்த்து அவங்க ஊரில் பந்து அரசியல் கட்சியை வந்து பந்த் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால பஸ் ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் புக் பண்ணி வச்சிருந்த பஸ்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஊருக்கு போகிறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாமல் மறுபடியும் அங்கேயே நின்றுருக்கப்ப வந்து போனவங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சியில் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஏமா பஸ்ஸெல்லாம் இருக்காது, கிளம்பு வீட்டுக்கு அப்படிமா சொல்லிட்டு போனவங்க 2வது தடவை வந்து பெட்டியெல்லாம் வந்து பிடுங்க பார்க்குறாங்க. அந்த டைமில் ஆறுமுகம் வந்து, என்னடா தனியாக நிற்கிற பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிருக்கீங்க அப்படிங்கமா சொல்லி அந்த பொண்ணை பைரவியை அங்கேருந்து காப்பாற்றினான் அப்படின்ட்டு இருக்க. சரி, இவனை விட்டால் வழி இல்லை, இவங்களுடைய போயிட வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து அந்த வண்டியில் ஏறி போயிடுறா அப்படின்னு இருக்க. ஆறுமுகத்து கூட ஆல்ரெடி இருந்த பிரச்சனை ஒரு விதத்தில் வந்து இந்த இடத்துல வந்து சரியாயிடுச்சு ஹெல்ப் பண்ணனால. ஸோ நாளைன்னு போட்டு தான் இதெல்லாம் போட்டாங்க. இவ வந்து பஸ்ஸுக்கு போக முடியாமல் நின்றுட்டு இருக்கப்பே வந்து ஆறுமுகம் வந்து கேட்டப்பே வந்து இவன் வந்து ஏதோ திமிரா பேசி உன் கூட எல்லாம் வர முடியாப்படா அப்படிங்கிற சொல்லப்பே வந்து தொடரும் போட்டாங்க அப்படின்னு இருக்க. ஸோ இதுக்கு அடுத்ததான் வந்து தொடரும் போட்டு நாளைன்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் தான் வந்து அவள் வந்து கூட வண்டியில் அவங்க கூட போகிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க அப்படின்னு இருக்க. ஸோ அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயமும் நடந்தது. சிந்து வந்து சிவாவுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்றா, திருநூறுலாம் கொடுத்து, உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு நான் வந்து வேண்டிக்கிறேன், சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் பாரு அப்படிமா சொல்ல, அடுத்த சீனே வந்து அவங்க அப்பா வந்து என் பொண்ணு சிந்து வந்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்துவை வந்து ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச, அவளுக்கு அது இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிறது வந்து நான் வந்து சிவாவை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறா. ஸோ அடுத்த ஆப்ஷனாக தான் வந்து பைரவி வர போகிறா. அப்படி தான் இவங்க 2 பேர் ஜோடி இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஈவினிங் வந்து ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்துட்டுருக்கு, அதில் வந்து இன்னும் அதை ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்ததுப்பா, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரியும். ஸோ அதுதான் வந்து காமிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து இன்றைக்கி எபிசோட் பார்த்துருந்தீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.